அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி இட்லி. இந்த சில்லி இட்லிக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். வாங்க சில்லி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 9 இட்லி எடுத்துட்டுருக்கேன். இதை ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரே ஈவனாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு தோசை தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஹோட்டல்லலாம் நிறைய ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க, நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெயில் இதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவும் எடுத்துடலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற இட்லியெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 2 பட்டையை இந்த மாதிரி 2 பட்டை போட்டு அதை பொரிக்க விடணும். அது பொரிஞ்சு வரும்போது 2 பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டு பொரிய விடணும். 3 வெங்காயத்தை மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கின்ட்டுருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கலர் மாறி வரணும். நல்லா வதக்கி விடணும் வெங்காயத்தை. இந்த நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினவும் 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த நேரத்தில் ஒரு பெரிய குடமிளகாவை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ குடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். குடமிளகா நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான காரம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்க்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடணும். பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இன்னொரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாஸ்லாம் சேர்க்கும்போது. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடணும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. ஆல்ரெடி நம்ம இட்லியை தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கலவி நல்லா சேர்ந்து வந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லியை ஸ்லைஸ் இதில் சேர்த்துடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி. சில்லி இட்லி ரெடி. இந்த எல்லாம் ஒன்றா சேர்த்து கலர்னா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்ல சுவையான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சில்லி இட்லி. நல்ல சுவையான ஹெல்த்தியான சில்லி இட்லியை ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா
தயிர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.